ஆரம்பிக்கும் போது கூட ஐ நெவர் ஹேட் எனி மணி ஆர் சம்திங் அசினோ. வரும்போது சென்னை வரும்போது ஐ ஹேட் நத்திங். இந்த சைட்ல இருந்து அந்த சைடு போகணும் அப்படின்னா இடையில ஒரு பிரிட்ஜ் இருக்கு. ஓகே, அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் போக முடியும் அப்படின்னா அந்த பிரிட்ஜ் எவ்வளவுதான் டேஞ்சரா இருந்தாலும் எவ்வளோ கிராஸ் இருக்கும். லைக் நம்ம எந்த பிசினஸ் பேக்ரவுண்ட் இல்ல, ஆனா நம்மளால பண்ண முடியாது, கஷ்டம் நினைச்சு லைக் ஒரு சம்திங் ஐ டிடன்ட் டு. நிறைய பேர் வந்து எனக்கு காசு வேணும் அதெல்லாம் நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. பட் நீ இதுவே அந்த வேலையை பிடிச்சி பண்ண அப்படின்னா காசு ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ மீடியா, நம்ம சோஷியல் மீடியா, பாலிடிக்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த டிஸ்ட்ராக்ஷன் how do you handle that? அஃப்கோர்ஸ் எனக்கு லைஃப்ல வந்துட்டு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a more of interest. இன்ன வரைக்கும் வாட் எவர் ஐ எம் டூயிங் நத்திங் இஸ் ஈஸி. நீ படிச்ச அப்படின்னா வேலைக்கு போய் தான் ஆகணும், கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும். கவர்மெண்ட் ஜாபுக்கு போனோம் அப்படின்னா எங்க சைட்லாம் வந்துட்டு they will respect you to the core. எவ்வளவுதான் மணி மேக் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஸ்டில் எவ்வளவுதான் டர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஸ்டில் there are a lot of struggles which will always come inside. நீங்க ஆக்சுவலி இப்படி இருக்கீங்கல்ல, அது என்ன எது ட்ரிகர் பண்ணுது? லைக் அது எதனால அங்க வாங்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோக்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? வீடியோட அவுட்புட் எல்லாம் கொடுத்துருவோம். So you have to pay us some 5,000 rupees. Okay, plus நான் வந்து பேசுறதுனால so everywhere I go per hour I charge 10,000 rupees minimum. So நீங்க வந்து 1 lakh pay பண்ணுங்க. Okay understand. சரி, ஓகே. ஆக்சுவலி நான் வீடியோ செட் பண்ணதால ஏஞ்சி கை கொடுக்கல. ஸோ நான் இப்பவே கை கொடுத்துட்றேன். ஸோ ஆக்சுவலி ஜி உங்களை எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு லாஸ்ட் 2 years ட்ராவல் பண்றோம். மோஸ்ட் ப்ராபப்லி நான் உங்களை எப்படி பாக்குறேன்னா 1.5 years ஹார்ட்லி. நான் உங்களை ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணக்குள்ள ஐ திங்க் we have spoke ஒரு 2 hours பேசணும்னு நினைக்கிறேன். லைக் ஏதோ பிரிஞ்சு போக கூட மனசு இல்லாம டீ ஷாப்ல பேசணும்னு நினைக்கிறேன். அது ஒரு ரூம்ல உட்காந்துட்டு லைக் என்ன அந்த செல்ஃபி கூட என்கிட்ட இருக்கு, என்ன இருக்கு. ஆக்சுவலா அந்த பிஜில இருக்கும்போது அந்த ரூம்ல இருந்து பேசணும். அதுக்கப்புறம் we went for a tea outside and then we just spoke and then from there you left. Even அந்த பிரிஞ்சு போக கூட விடாம லைக் we were just talking about the business and life and அதெல்லாம் பத்தி பேசிட்டோம். So that of அந்த initial conversation எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒரு சிங்க் ஆச்சு. So அப்படிதான் நான் வந்து I wanted to just travel with you but somehow பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு உங்க கூட டிராவல் பண்ணதான் அது. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து நான் உங்களை எப்படி பாக்குறேன்னா see I wanted to do whatever that you are doing. அப்போ ஆக்சுவலி நான் இது வந்து ஒரு காலேஜ் முடிச்சே பண்ண நினைக்கல. பட் அது என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா லைக் நம்ம எந்த பிசினஸ் பேக்ரவுண்ட் இல்ல, ஆனா நம்மளால பண்ண முடியாது, கஷ்டம் நினைச்சு லைக் ஒரு சம்திங் ஐ டிடன்ட் டு. அந்த ஈவன் அந்த கேமரா ஃபியர் எல்லாமே இருந்துச்சு. நம்ம புதுசு, நமக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் இதெல்லாம் நீங்க பண்ணக்குள்ள ஏதோ சம்திங் லைக் என்னோட ஃப்ரெண்ட் பண்றாப்புல. So he is doing because even I can do also. அந்த ஒரு ஆல்ரெடி நீங்க ஒரு பாத்த கிளியர் பண்ணிட்டு போறீங்க. லைக் பின்னாடி நானும் நடந்து வர்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. So that is how I see you and really it's helping me a lot. So அதுதான். And hopefully it not become a competitor. I don't want to imitate you also. Okay no. So அதுதான். And thanks for this actually. எனக்கு ரியலா இதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது யாரும் இருந்தாலும் பண்ண மாட்டாங்க. And you are doing it good and actually உங்க வீடியோஸ் நல்லா பார்ப்பேன். So thanks. And actually ரொம்ப क्वेश्चन போயிடலாம். உங்களை பத்தி சொல்லுங்க. என்னை பத்தி சொல்றதுக்கெல்லாம் பெருசா எதுவும் இல்ல இருக்கு, சொல்ல மாட்டீங்க. சோ அந்த சீக்ரெட்லாம் ரிவீல் பண்ற அளவுக்கு நம்ம எதுவும் அச்சீவ் பண்ணல. சோ லெட் தட் சீக்ரெட் ரிமைன் as it is. அது நம்மளுக்குள்ளே இருக்கட்டும். No more knows. சோ அது வரைக்கும் I'm just living in that. ஏன்னா அஃப்கோர்ஸ் எனக்கு லைஃப்ல வந்துட்டு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a more of interest. ஏன் அப்படின்னா என்ன சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்துச்சு. The studies that I was doing, everything was more of oriented towards the business line that I have. So அங்க போய் என்னால நான் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்தப்ப கூட எனக்கு வந்து I was unable to focus more there. என்னதான் எனக்கு அந்த லைஃப் பிடிச்சிருந்தாலுமே ஸ்டில் எனக்கு மோர் ஃபோக்கஸ் வந்து நான் பிசினஸ் எப்படி பண்றது, ஒரு மார்க்கெட்டிங் எப்படி பண்றது, ஒரு ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கறத வந்து எனக்கு மோர் ஃபோக்கஸ் இருந்துச்சு. ஸோ நான் அங்க இருந்தப்ப நான் நிறைய ட்ரை பண்ணேன். பட் ஐ டிட் நாட் கெட் அ பெர்மிஷன் ஆர் அதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா அங்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால வந்து ஐ செட் தோ ஐ லவ் த லைஃப் பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு மூவ் டுவர்ட்ஸ் மை பேஷன். ஸோ அதனால அதை விட்டு வெளியே வரும்போது இட் வாஸ் வெரி வெரி ஹார்ட். ஸோ அதனால பட் எனக்கு என்னன்னா என்னதான் ஹார்டா இருந்தாலும் ஸ்டில்
ஐ வாண்ட் டேக் அப் தட் ஹார்ட்னஸ் அண்ட் எவ்ரி திங். ஏன்னா லைஃப்ல வந்து எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது. இன்ன வரைக்கும் வாட் எவர் ஐ எம் டூயிங் நத்திங் இஸ் ஈஸி. ஓகே, எவ்வளவுதான் நம்ம வந்து எவ்வளவுதான் மணி மேக் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், ஸ்டில் எவ்வளவுதான் டர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், ஸ்டில் தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் which will always come inside. ஆனா அதை வந்து நம்ம ஸ்ட்ரகிள்ஸா பார்க்காம if you take it as part of a experience, அதுதான் ப்ராசஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னா you will not see it as a struggle. இதை நீ அச்சீவ் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைட்ல இருந்து அந்த சைடு போகணும் அப்படின்னா இடையில ஒரு பிரிட்ஜ் இருக்கு. ஓகே, அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் போக முடியும் அப்படின்னா அந்த பிரிட்ஜ் எவ்வளவுதான் டேஞ்சரா இருந்தாலும் எவ்வளவு கிராஸ் இருக்கும். ஓகே, சோ அதுல வந்து யூ கேனாட் காம்ப்ரமைஸ் ஆன் எனிதிங். சோ அந்த இடத்துல நம்ம சில நேரத்துல என்ன போகும் அப்படின்னா, நான் இங்க இருந்து அந்த போயே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி வரும். இப்ப நீ அங்க போனாதான் சர்வே ஆக முடியும். ஓகே, அங்க போனாதான் வந்துட்டு இந்த சைடு ஆஃப் த பிரிட்ஜ் வந்து அழிய போகுது, நீ அங்க போனா சர்வே ஆக முடியும் அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்துச்சு அப்படின்னா வில் டெஃபினெட்லி கோ ஃபார் இட். சோ அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து ஐ கிரியேட்டட் இட் ஃபார் மை செல்ஃப். ஓகே, சோ ஏன்னா of course by nature எனக்கு அந்த லேசினஸ். நீங்க எனக்கு மூணாவது क्वेश्चन ஆன்சர் சொல்றீங்க. அட்லீஸ்ட் ஜஸ்ட் டெல் மீ அபௌட் யுவர் who you are in the child, just maybe few sentence. And இல்ல சைல்ட் அப்படிங்கிற பட்சத்துல see I have my father is a farmer. ஓகே, அதுக்கப்புறம் my mother is a housewife. எங்க அப்பா வந்து he is no more now. you are not in a business family that business family எதுவும் கிடையாது. அதாவது எங்க ஃபேமிலின்னு சொல்ல முடியாது, எங்க என்டையர் ஃபேமிலி என்டையர் வில்லேஜ்ல வந்து பிசினஸ் அப்படின்னாலே இல்ல சரிபட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறவங்க. பட் just last week one of my uncle who is settled in Singapore, he just called me in the evening and he said, Praveen, I am seeing your videos, I am in Chennai, I want to meet you அப்படினாரு. சரி வாங்க சித்தப்பா அப்படின்னு சொன்னேன். So he came. Okay, the first relative who came and met me here. Okay, actually it's really nice. ஏன்னா ரிலேட்டிவ்ல maybe first இவனா செட் ஆக மாட்டான் அப்படி சொல்லுவாங்க. பட் really என்னன்னா அந்த அங்கிள் கிட்ட I have spoken earlier also. நிறைய தடவை நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். அப்பெல்லாம் கூட அவர் எதுவுமே கண்டுக்கிட்டது கிடையாது. அண்ட் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு he came. சென்னை வந்துட்டு என்னை பார்க்காம போக கூடாது அப்படிங்கிறதுனால he came here. இதுல என்னன்னா வரும்போது he brought another person. நான் நினைச்சேன் யாரா இருப்பாங்க, சரி அங்கிளோட ஃப்ரெண்டா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். He happened to be the assistant commissioner in one of the places in nice. So அதுக்கு வந்து பரவாயில்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் எல்லாம் கூட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு now I made a contact with him also. So எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சு. பட் என்னன்னா பிசினஸ் அப்படிங்கிறது வந்து எங்க ரிலேட்டிவ்ஸ் அந்த சைடு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இல்ல இதெல்லாம் வந்து பாசிபிள் கிடையாது, நீ படிச்ச அப்படின்னா வேலைக்கு போய் தான் ஆகணும், கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், கவர்மெண்ட் ஜாபுக்கு போனா அப்படின்னா எங்க சைட்லாம் வந்துட்டு they will respect you to the core. அந்த மாதிரி என்னதான் வந்து நீ கவர்மெண்ட் ஜாப்ல வந்து 50,000 60,000 salary வாங்கினாலும் still if you are doing a business and making 1 crore turnover doesn't matter. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கியா உன்னை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. சோ அதனாலதான் இன்ன வரைக்கும் ஈவன் வாட் எவர் ஐ எம் டூயிங் nobody knows. எங்க அங்கிள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் மட்டும் தான் பாத்துக்க. இன்ன வரைக்கும் என்னோட ஃபேமிலி சைட்ல இருந்தும் சரி இல்ல மத்தவங்க சைட்ல இருந்தும் சரி nobody knows what I am doing. எங்க அம்மாவுக்குமே வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனே தெரியாது. சென்னையில போய் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறதா தெரியும். எங்க அக்கா ஆக்சுவலி சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலி அந்த டிரைவ் இப்ப நீங்க அதை பண்றீங்களா ஒண்ணு இந்த பிசினஸ், அந்த எது உங்க ஃபோர்ஸ் இல்ல டிரைவ் அது எதுன்னு நினைக்கிறீங்க? அந்த எது எதனால வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? லைக் இட்ஸ் ஆல் இல்ல நத்திங் ஹஸ் ஃபோர்ஸ்ட் மீ அப்படின்னா இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே. இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு மூவிக்கு போனாதான் ரிலாக்ஸ் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. நான் லேப்டாப்ல உட்காந்து ஏதாவது ஏஐல பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் ரிலாக்ஸ் ஆகுவேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு நான் வந்து லாங் பிக்னிக் போனா வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா சொல்லி ஊர் சுத்த ஆரம்பிப்பாங்க. எனக்கு பிக்னிக் போறது பிடிக்கும். ஐ வாண்ட் ரிலாக்ஸ் அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் கோ. ஓகே, என்னடானா பட் அதை விட எனக்கு வந்து என்னடானா ஒர்க் பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் அந்த டிரைவ் வந்து உங்களை அது வந்து இட்ஸ் a kind of a passion that you are developing with yourself. அதாவது உனக்கு பிடிச்சிருக்கு அப்படி நீ பிடிச்சத உனக்கு பிடிச்சத பண்ணிட்டு இருக்க. It is not that you are forcing yourself to do something. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல என்ன ஆகி போச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு காசு வேணும் அதெல்லாம் நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. பட் நீ இதுவே அந்த வேலையை பிடிச்சி பண்ண அப்படின்னா காசு ஆட்டோமேட்டிக்கா வரும். There is a reverse psychology which we think of it. அதான் வந்து I always applied in my life. Something disturbs my mind, I will get rid of it. Okay, எனக்கு இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே லெட்ஸ் சே the mobile phone is still it's expensive. Now if I want to buy the mobile phone I will just straight away even if I do not have the money, if it keeps இந்த மொபைல் ஃபோன் இருந்தால் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா I will definitely go and buy it. ஏன்னா அந்த மொபைல் ஃபோன் வாங்கினதுக்கு அப்புறம் என்னோட மைண்ட் பீஸ் ஆகும். I will be able to focus more on my work. நீங்க நான் வந்து 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்றேன், ஐயோ இது வாங்கினா எனக்கு 1.5 லட்ச ரூபாய் செலவாகுமே 2 லட்ச ரூபாய் செலவாகுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா இட் ஸ்பாயில்ஸ் மை ஒர்க் பிளஸ் இட் ஆல்சோ ஸ்பாயில்ஸ் மை நேச்சர் ஆஃப் த வே ஐ எம் பிஹேவிங். அந்த 1.5 லட்ச ரூபாய்ங்கிறது இஸ் நாட் a big amount of money அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது. சோ இதை வந்து நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா ஐ won't see it as an expense. அந்த 1.5 lakhs அப்படிங்கிறது எக்ஸ்பென்ஸா பார்க்க மாட்டேன். I will see it as an investment to have a peace of mind. Okay, so அந்த மாதிரி நான் டிஃபரெண்டா யோசிக்கிறதுனால I go with that. Sure. So still now in family அப்படினு பார்த்ததுல of course what you are asking the first time I'm just no I just wanted to like நீங்க actually இப்படி இருக்கீங்கல
அது என்ன எது ட்ரிகர் பண்ணுது, லைக் அது எதனால அங்க வாங்குறீங்க? இல்ல ஆக்சுவலி படத்தெல்லாம் பாப்பீங்களா, சின்ன வயசுல எங்க அப்பா போலீஸ் அடிச்சிருப்பாரு அதெல்லாம் வந்திருக்கு, இல்ல சின்ன வயசுல இருந்து எங்க ஃபீஸ் கட்டக்குள்ள எங்க அம்மா காசு வந்திருக்கு அதெல்லாம் like is there anything like that or no because of that interest? Of course family poverty அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன்னா I remember எங்க அம்மா வந்து my mother always wanted to give us the best எங்க லைஃப்ல அப்படின்னு பார்த்தோம்னா எங்க அம்மா வந்து எதா இருந்தாலும் எங்க குழந்தைங்களுக்கு பெஸ்டா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். பட் எங்க என்னன்னா அந்த அளவுக்கு பினான்சியலா எங்க அப்பா சைடும் கிடையாது, ஃபேமிலி சைடுல எந்த சப்போர்ட்டும் கிடையாது. பட் எங்க மை மதர் ஆல்வேஸ் வாண்டட், அதனால கடன் வாங்குவாங்க, சம்டைம்ஸ் கடன்காரங்க வீட்டுக்கு வந்து திட்டுவாங்க, இன்னும் கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. நான் அதெல்லாம் யோசிப்பேன், இது எல்லாத்துக்கும் காரணம் all the problem that we were being centered around for so many years is was because of money. Sure, அதுல மணி இருந்தா நான் எல்லாத்தையும் ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாமே அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பாயிண்டா இருந்துச்சு. பட் மணிங்கிறது வந்து இட்ஸ் ஒன் பாயிண்ட். ஸ்டில் even if let's say I'm going to work in a particular corporate company, I love the job. If I go and work in the company, I definitely get promoted. There are also people working in the company, they make 4 crore per year. 4 crore LP எல்லாம் வாங்குறாங்க. So அந்த மாதிரி கூட I can also make it. But apart from, I also have to balance myself in terms of finance as well as in terms of my passion. So ரெண்டையும் இது பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து என்னன்னா, it is not that I want to do only one business, I want to do multiple business. பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கறது என்னோட ஃபோக்கஸ். இன்னைக்கு வந்து ஐம் ரன்னிங் மை ஓன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி, ஏஐல வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபோக்கஸ். இப்போ என்னன்னா அடுத்து we are planning for something else, academy also plan பண்ணிட்டு இருக்கோம், ட்ரைனிங் அண்ட் கோச்சிங் அடுத்த கரியர் போகணும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் போக I also have my e-commerce business idea, மற்ற ஐடியாஸ் எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாத்தையும் நான் ஒரே நேரத்தில் பண்ண முடியாது. இதை நான் பண்ணி முடிச்சுட்டு சஸ்டைன் பண்ணிட்டு when I delegate the work, then I will, இதில் நம்ம எப்போ ஸ்டேபிள் ஆகிறோமோ then I will think of the other business. Sure. So it's not that I'm going to stay in only one business. Business பண்ணனும், மல்டிபிள் பிசினஸ் பண்ணனும், டிஃபரெண்டா நம்ம வந்து அச்சீவ் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு. That's what I go towards. Yeah. Thanks for this intro G actually. And intro இதுதான் introduction. இல்ல கவலைப்படாதீங்க. Okay. Actually என்ன third question நான் பிஃபோரா சொல்லிறேன். நீங்க அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பத்தி சொன்னீங்கல்ல, அத நாங்க எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்றீங்க? லைக் இப்ப இருக்க டிஸ்ட்ராக்ஷன் வேர்ல்ட்ல இப்ப மீடியா, நம்ம சோஷியல் மீடியா, பாலிடிக்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம மொபைல் யூஸ் பண்றோம், அங்க ரீல்ஸ் பாக்குறோம். இந்த டிஸ்ட்ராக்ஷன் வேர்ல்ட்ல how do you handle that? அண்ட் எப்படி வந்து நீங்க கரெக்டா இதுதான் அந்த கடிவாளம் காட்டுற மாதிரி இருக்கீங்க, அத பத்தி சொல்ல முடியுமா? இல்ல டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னு அப்படி சொல்ல முடியாது. ஐ ஹேவ் லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸ்டில் ஐ ஹேவ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சம்டைம் நானே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு 2 minutes ஸ்க்ரோல் பண்றேன் அப்படின்னா 3rd minute நான் யோசிச்சு பார்ப்பேன், நான் என்ன இதை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் சடன்லி க்ளோஸ். ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், திடீர்னு எனக்கு ஒரு ரிசல்ட் வந்தோம்னா சொன்ன ஐ வில் கோ அகைன். ஸோ ஐம் திங்கிங் ஆஃப் அன்இன்ஸ்டாலிங் ஆஃப் கோர்ஸ் ஃபேஸ்புக். ஆனால் அன்இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்ம பிசினஸே கரண்டா இதில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ கான் அன்இன்ஸ்டால். ஐ டோன்ட் ஹேவ் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். ஸோ தென் டு கீப் இட். ஸோ அதனால ஐம் திங்கிங் ஆஃப் அதர் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ். அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஐம் ஆல்ரெடி திங்கிங் அபவுட் இட். பட் இருந்தாலும் என்னடானா அந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கறத ஹவ் ஐ ஹேண்டில் இட் இட்ஸ் டிஃபரெண்ட். என்னன்னா ஐ ஆல்வேஸ் திங்க் ஆஃப் வாட் ஐ வாண்ட் டு அச்சீவ். அதுதான் வந்து என்னோட ப்ரையாரிட்டியா இருக்கு. என்னதான் நான் மற்ற திங்ஸ் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் வாட் ஐ எம் ப்ரையாரிட்டைசிங் ஃபார் மை செல்ஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது தட்ஸ் வாட் ஐ பிலீவ். நான் எனக்கு என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்றேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ப்ரையாரிட்டியை பத்தி நீ ஆல்வேஸ் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னா ஈவன் ஆல் திஸ் டிஸ்ட்ராக்ஷன், மொபைல் போன் வந்து இட் வில் நாட் பி பிக்கஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஃபார் யூ. ஓகே, இப்போ நான் தூங்க போகும்போது இட் மேட்டர்ஸ் வாட் ஐ எம் திங்கிங். நம்ம தூங்க போன உடனே தூக்கம் வராது. நம்ம வந்து நான் எதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உனக்கு ஆட்டோமேட்டிக்கா உன் மைண்ட்ல என்ன ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது முக்கியம். எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இதை நான் எப்படி பெட்டரா பண்ணலாம். ஓகே, இப்ப நான் இந்த ட்ரைனிங் வந்து நீங்க முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஆல்தோ ஐ கெட் அ பெட்டர் ரிசல்ட்ஸ். ட்ரைனிங்லாம் முடிச்சு இப்போ லாஸ்ட் டைம் 15th ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் 31st May ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் people gave me standing ovation. பட் என்னதான் வந்து அவங்க எல்லாருமே நல்லா இருந்துச்சு அப்படிலாம் அப்ரிஷியேட் பண்ணாலும் my next question was how could I have done little more better. இன்னும் நான் இதை எப்படி பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கறதான் வந்து ஐ ஆல்வேஸ் திங்க் ஆஃப் இட். ஸோ அந்த ஒரு இடத்துல நான் யோசிக்கும் போது என்னதான் வந்துட்டு எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் மல்டிபிள் திங்ஸ் இருந்தாலுமே என்னோட ப்ரையாரிட்டி அங்க இருக்கிறதுனால ஐ எம் நாட் மச் கான்சென்ட்ரேட் ஆன் தி அதர் திங்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து அஃப்கோர்ஸ் சென்னையில இருக்கிறோம், நிறைய பப் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, நிறைய பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் இட். ஐ எம் நாட் சேயிங் தட் இட் இஸ் ராங் இன் கோயிங் இட். If you feel அங்க போனா உனக்கு ரிலாக்ஸ் ஆகும், அங்க போனா நீ ஹாப்பியா இருப்பா, you go for it. But ultimately what you are prioritizing for your life is more important. உன்னோட கரியரை நீ prioritize பண்ணா அப்படின்னா you will still go for it, but you will அங்க போற அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஓகே, அங்க நீ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும், உனோட கரியருக்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ தட் இஸ் மேட்டர் வாட் யூ ஆர் ப்ரையாரிட்டைசிங். என்னோட லைஃப்ல வந்து ஐ ப்ரையாரிட்டைஸ் மை செல்ஃப் அஸ் அ பிசினஸ் தான் எனக்கு ப்ரையாரிட்டியா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து மை ஃபோக்கஸ். ஷூர் தேங்க் ஜி. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்னால இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக போனோம்னா இது மட்டும் நான் லைட்டாக டச் பண்ணிருக்கேன். ஹவு டு யூர் எப்படி நீங்கள் இன்னும் சிங்கிளாக இருக்கீங்க? லைக் அதுக்கு ஏன் கேட்குறேன்னா, நான் காலேஜ் இது முடிச்சுட்டு மேபி நீங்கள் வந்து வேற இதில் இருந்தீங்க. ஓகே, நான் வந்து இதெல்லாம்
ஐ மீன் ரெகுலர் லைக் சொசைட்டில இருக்குள்ள லைக் இஃப் யூ ஆர் சிங்கிள் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஷேம் ஆர் அ ஷேம் ஃபீலிங். ஓ நான் என்ன சிங்கிளா இருக்கேன், ஒன்னா என்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, லைக் ஆக்சுவலி அது இருக்கும். பட் ஹவு டு யூ நீங்க அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ட் வந்து there is nothing called shame. அதாவது அது வந்து நீ உனக்கு நினைச்சுக்கிறது இல்ல actually it's not shame but that's how society builds. இப்போ அதான் அப்படி வர்க்ல சரி அது என்ன ஆச்சுனா see out of 100% 90% of the society people they are concentrated on a particular circle. இதுதான் லைஃப் அப்படிங்கறத முடிவு பண்றாங்க. உண்மைதான். ஓகே 10% of people தான் வந்து they have a different perspective. அதனால they are considered to be aliens. உண்மைதான். I'm happy to be alien. நீ அதாவது நீ என்னை பத்தி இப்படி நினைக்கிற அப்படிங்கறது பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் என்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். இப்ப நீ வந்து என்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னா யாராவது ஒரு ஆள் நினைக்கிறாங்க அப்படின்னா I don't bother. As long as I am concerned that I don't have a girlfriend, then I will go for it. Okay. So எனக்கு அது நீடா அப்படிங்கறத நான் பாப்பேன். Okay. So it is a matter of how you think about yourself, not what the others think about yourself. As long as you are concerned about அவன் என்னை பார்த்து என்ன நினைக்கிறான், இவங்க என்னை பார்த்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா அப்படின்னா we will never grow. Okay, நீ உன்னை பத்தி என்ன நினைக்கிற, how do you keep yourself on high அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். So it's all about how we control the mind. So நீ உன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு உனைய நீ எப்படி வந்து பிளேஸ் பண்ற அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். So that's how I always build on. நான் வந்து என்னை பத்தி என்ன நினைக்கிறேன், என்னைய பத்தி மத்தவங்க என்னை ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னை எங்க வச்சிருக்கிறேன். Okay, what I want to do it, what I want to achieve it. அப்படின்னா அங்கதான் அதை பத்தி தான் எனக்கு ப்ரையாரிட்டியா இருக்குமே தவிர all the nonsense that people are talking it doesn't matter to me. ஓகே. ஆக்சுவலி உங்ககிட்ட பேசக்குள்ள அது ரொம்ப ஒரு philosophical ரொம்ப அது டெப்த் கான்வர்சேஷன் போகுது. ஓகே ஆக்சுவலி I don't want to go more depth in it. Okay, இல்ல அந்த அளவுக்கு எதுவும் பண்ணல. So just கடைசியா லைக் இது மட்டும் டச் பண்ணிறேன். How do you see as a life partner? Will you don't want to think about that or you will take little time on that? Like currently I'm not thinking about partner life partner or something. ஏன்னா எனக்கு வந்து of course still அந்த financial stability எல்லாம் create பண்ணனும், அந்த turnover பண்ணனும், company focus இருக்கு அதெல்லாமே. There is a one quote that I always believe in. See, don't chase after butterflies. Create the garden, the butterflies will come. So அந்த வந்து I always strongly believe in. ஏன்னா அதை வந்து I also experienced in my life. ஏன்னா என் ஃபேமிலியில வந்துட்டு எங்க அம்மா கூட சண்டை போட்டு என் கூட சண்டை போட்டு போனவங்க எல்லாருமே வந்துட்டு now they themselves coming and approaching me. That's really nice. Yeah. ஏன்னா இப்ப எங்க சித்தப்பா ஒருத்தர் வந்தாரு சொன்னால, so he came. அவர் வந்து எங்க அம்மா வந்து ignored. நான் லாஸ்ட் டைம் கால் பண்ணும்போது நான் யாருனே தெரியாத மாதிரி போன் பேசிட்டு வச்சவரு. இன்னைக்கு அவரே சென்னை வந்து என்னை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காண்டி வந்துட்டு போனாரு. ஏன் அப்படின்னா அவரோட கொலீக்ஸ் வந்து என்னோட வீடியோஸ் பார்த்திருக்காங்க, அந்த வீடியோ வந்து இவருக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. சோ அதனால வந்துட்டு பரவாயில்ல அவங்க கொலீக்ஸ் மூலமா நம்மளுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் கிரியேட் ஆனதுனால தான் he came to see me here. Okay, so அந்த மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து they are trying to approach me but I am ignoring them. ஏன்னா இக்னோரிங் சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் தட் ஐ வாண்ட் டு பி இக்னோர் அண்ட் மூவ் ஆன் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு என்னன்னா ஓகே லெட் தம் பி தேர். நான் என்னோட லைஃபை பார்த்துக்கிறேன், நீங்க உங்க லைஃபை பார்த்துக்கங்க அப்படிங்கிறதா என்னோட மைண்ட் செட். ஸோ அஸ் லாங் அஸ் நீ வந்து இப்போ என்கிட்ட வர்ற, நான் வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் நீ என்கிட்ட வர்ற அப்படின்னா யூ கம் அண்ட் ஸ்பீக், ஐ வில் ஆல்சோ ஸ்பீக். பட் ஐ வில் நாட் கிவ் த சேம் இம்பார்ட்டன்ஸ் தட் ஐ கேவ் யூ பிஃபோர். அதாவது இட்ஸ் நாட் தட் ஐ எம் கோயிங் டு மேக் யூ அஸ் அன் எனிமி, யூ வில் பி வித் மீ. ஓகே, நான் நீ பேச நானும் பேசுவேன், அவ்வளவுதான். ஓகே, அதனால வந்துட்டு நானா வந்து பேசுவேன் அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா பண்ண மாட்டேன். நானா வந்து உனக்கு ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா பண்ண மாட்டேன். இல்ல ஆக்சுவலி நீங்க இதே அப்ரோச் தான் லைக் ஒரு லைஃப் பார்ட்னரா நீங்க பாக்க நினைக்கிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பில்ட் பண்ணிக்கிறேன், நான் பில்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்களா மேபி அதுல வருவாங்க. சோ அதனால லைக் யூ டோன்ட் கன்சிடர் them. ஓகே, இல்ல அப்படி கிடையாது. என்னன்னா லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் லைக் ஓவர் தி நைட் நடக்கிறது கிடையாது. உண்மைதான். ஷி ட்ரூ. சோ as we proceed there I believe that the universe will bring to me a correct person who will fit for my life. Okay, எனக்கு என்ன தேவை அப்படிங்கறத யூனிவர்ஸே கொண்டு வரும் அப்படிங்கறத நான் நம்புறேன். I will wait for that. அதுக்காக நான் வந்து லைஃப் டைம் வெயிட் பண்ணனும் அப்படிலாம் கிடையாது. I know it will happen. Of course you are waiting. வெயிட்டிங் ரொம்பலாம் கிடையாது. Okay, so that's what I believe. என்னை பொறுத்த வரைக்கும் அதான். இப்போ நான் பில்ட் பண்ற டீம் எல்லாருமே வந்துட்டு I always believe எனக்கு வந்து பர்சனலா கனெக்ஷன் இருக்கணும். It is not that நான் ஒரு பர்சனை வந்து உள்ள கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா I don't simply thinking of just ignoring them. Okay, அவங்க என்னை நம்பி வந்திருக்காங்க அப்படின்னா it is that I want to travel with them. So என்ன struggles வந்தாலும் I will travel with them அப்படிங்கறதா வந்து என்னோட மைண்ட் செட். So that's how I also have it. Yeah, at least thanks for this. இந்த அளவுக்கு டீடைலா சொன்னது. ஏன்னா ஆக்சுவலி இத பத்தி நம்ம பேச மாட்டோம். பட் இருந்தாலும் லைக் how do you see ஒரு என்டர்பிரனர் அதை எப்படி பாக்குறீங்க அந்த ஒரு இது கேட்கணும்னு நினைச்சேன். ஓகே, அந்த கடைசி வந்து என்னன்னா லைக் இல்ல கடைசி முன்னாடி இப்போ வந்து நீங்க பாப்பீங்க அந்த பிசினஸ் சொல்லிட்டு அதிக பேர் வந்து பேசுறாங்க. ஈவன் யங்ஸ்டர்ஸ்குள்ள ஒரு நல்ல
அந்த ஒரு இது வந்து என்ன சொல்றது கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது கிரேஸ் இருக்கு. ஆமா, இது முன்னாடிலாம் இல்ல. முன்னாடிலாம் ஜாப் போகணும், ஐடி ஜாப் போகணும், கவர்மெண்ட் ஜாப் வந்து இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் அந்த பிசினஸ் பண்ணுவாங்க ட்ரெண்டா மாறுது. பட் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அது மட்டும் சொல்லுங்க. See, business அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, why they want to do business is very simple. They want to make money. Okay. ஆனா making profit is the objective of business, of course, but that is not business is all about. Business அப்படிங்கிறது you have to solve a problem for a particular group of people. நிறைய பேர் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது, கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்றதை கான்சென்ட்ரேட் பண்ணாம they concentrate only on money. That's the reason most people they start business and then they fail. ஒரு பிசினஸ்க்கு முக்கியமா நம்ம கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, உனக்கான கஸ்டமர்ஸை பில்ட் பண்ணணும், உனக்கான ஆடியன்ஸை பில்ட் பண்ணணும். ஓகே, அந்த ஆடியன்ஸ் தான் உனக்கு வந்து பிசினஸ் கொடுப்பாங்க. The same audience will give you money. பட் கரெக்ட். பட் ஆனா இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு கேமரா வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு 2 lakhs வச்சு கேமரா வாங்குறீங்க. பட் அதோட ரிட்டர்ன் வந்து நீங்க அஃப்கோர்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கறதுனா ஓகே 3 years கழிச்சு கூட வந்தாங்க. பட் அந்த மாதிரி பொறுமை இப்போ யார்ட்டையும் இல்லைல்ல. அதான் பிசினஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் நீ ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துட்டு அம்பானி ஆயிடுவா அப்படிலாம் கிடையாது. ஓகே, இட் டேக்ஸ் டைம். நிறைய பேர் என்னன்னா பாப்பாங்க, இந்த பர்டிகுலர் இன்ஃப்ளூயன்சர் வந்து ஜஸ்ட் வீடியோ போட ஆரம்பிச்சாரு, now he owns a luxury car அப்படிலாம் சொல்லுவாங்க. So it is not that it happened over the night. அவங்க பாக்குறது என்னன்னா at present what he is doing அப்படிதான் பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அவர் பண்ண ப்ராசஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்ப அவர் 2 வருஷம் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிருந்தாரு அப்படின்னா he will not be what he is today. நிறைய பேர் என்ன பாப்பாங்கன்னா what he is today அப்படிங்கறத கான்சென்ட்ரேட் பண்ணி தான் they will start get jealous on him. இல்லனா வந்து பரவாயில்ல இவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி they will இது back the bone பேச ஆரம்பிப்பாங்க. நான் என்ன சொல்வேன்னா, business is not that you start and then you become a successful at the over the night. You have to keep consistent. உன்னை மத்தவங்க வந்து பாராட்டினாலும் you have to be on the track. உன்னை மத்தவங்க வந்து எதிர்த்து பேசினாலும் you have to be on the track. என்ன நடந்தாலும், அதாவது மழை புயல் எது நடந்தாலும் சரி, you have to be on the track. நீ எப்போ ஒரு பிசினஸ்ல கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே இருக்கியோ அப்பதான் you will get the success. ஏன் சொல்றேன் அப்படின்னா, let's say you are starting a business, you are doing it for 2 years and you feel that உனக்கு ப்ராஃபிட் அதிகமா வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, people think of quitting and then they quit and go. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, வந்து 2 years அவங்க கத்துக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து they are forgoing in their life. 2 years அவங்க என்ன பண்ணாங்களோ அதை வந்து இல்ல எனக்கு இது இந்த லைஃபே வேணாம் அப்படின்னு கொடுத்துட்டு போறது மூலமா அவங்க அடுத்த லைஃப்க்கு என்டர் ஆகும்போது they are starting from the beginning again. ஸ்கிராச்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்கிராச்ல இருந்து ஒன்று ஆரம்பிக்கிறது ஈஸியா, இல்ல ஆல்ரெடி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க எக்ஸ்பீரியன்ஸை கண்டினியூ பண்றது ஈஸியா? It is continuing what we did. Okay, so that's the reason we have to continue in what we are doing rather than quitting and moving on. So business la vandu consistency is more important. Actually எனக்கு வந்து உங்ககிட்ட என்ன அட்மையர் பண்றதுன்னா, we are in the same age. Okay, பட் ஆனா நீங்க பேசுற விதம் same age கிடையாது, you are elder to me. just சொல்லிட்டீங்க. Okay, maybe 6 months வந்து நீங்க என்னோட ஓகே நான் உங்களோட பெரிய பையனா வச்சுக்கோங்க. பட் ஆனா நீங்க பேசுற விதம் வந்து கைண்ட் ஆஃப் மெச்சூர்டா இருக்கு, கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கு, கிளியரா இருக்கு. You know the background why. I really admire. அது பேசக்குள்ளேயே வந்து நம்மளோட இந்த அளவுக்கு பேசுறாங்களே, இப்படி இதெல்லாம் இவங்களுக்கு நாலேஜ் எங்க இருந்து வந்துச்சு? ஒருவேளை சிபிஎஸ்சில படிச்சிருப்பாங்களோ? ஆனா I studied completely Tamil medium. You understand me, right? What I'm asking. அந்த ஆக்சுவலா இப்ப இருக்கிற நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறைய பிசினஸ் பண்றவங்க அவங்களோட பேக்ரவுண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா they have certain ஒரு நல்ல எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்கும். உண்மைதான். இல்லனா வந்து அவங்க ஃபாதர் சைடுனால சப்போர்ட் இருக்கும். You take any most of the people today, okay, எல்லாருக்குமே அந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட் இருக்கும். Very hardly people come up from a poor background. So அந்த மாதிரி வந்து இருக்குது. For example, the PR3 ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. He puts videos about இது அவங்க பிராண்டை பத்தி ப்ரொமோட் பண்ணுவாரு. ஸோ அஃப்கோர்ஸ் he is an entrepreneur who came up by himself. ஆனா அதுக்காண்டி வந்துட்டு it doesn't mean that he did not have any support. He has his father who owns 3 schools. Plus வந்து he had a very good education. அந்த மாதிரி நிறைய சப்போர்ட்ஸ்லாம் இருக்கு. அதனால வந்து they are easily able to cope with life. But என்னை பொறுத்த வரைக்கும் I had கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன், அதுக்கப்புறம் வந்து ஃபாதர்ஸ் நடத்துற ஸ்கூல்ல படிச்சேன். ஸோ தென் நார்மல் ஐ வெண்ட் ஆன் வித் இங்கிலீஷ், லேர்னிங் இங்கிலீஷ் அந்த மூவ் பண்றது. ஏன்னா கரியர்ல ரொம்ப ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லாஸ்ட் இயர் தான் ஆரம்பிச்சேன். அது 2 years இட்ஸ் பீன் ஆன் மை கரியர். அது ஆரம்பிக்கும் போது கூட ஐ நெவர் ஹேட் எனி மணி ஆர் சம்திங். அஸ் யூ நோ, வரும்போது சென்னை வரும்போது ஐ ஹேட் நத்திங். மை ஃப்ரெண்ட் ஓன்லி ஹெல்ப் மீ. அந்த மாதிரி தான் வந்து ஆரம்பிச்சேன். பட் ஸ்டில் எனக்கு என்னன்னா அந்த கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிறது தான் இதா இருந்துச்சு. அதனாலதான் ஐடில ஜாப் கிடைச்சப்ப கூட போயிட்டு 5 நாள் வேலை பார்த்துட்டு 6வது நாள் ஓடி வந்துட்டு அதனால ஃபோக்கஸ் இஸ் வெரி கிளியர். பிசினஸ் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி கிளியர். ஆக்சுவலி நம்ம பேச வேண்டியது அதிகமா இருக்கு. பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி நம்ம வேற பேச்சும் ஆஃப்டர் 1 year கூட நம்ம கன்ஃபார்ம் பிளான் பண்ணணும். ஆஃப்டர் 1 year we'll plan later. Detailed conversation. And வந்து கடைசியா வந்து என்னன்னா, ஒரு யங் ஆண்டர்பிரனருக்கு
அவன் காலேஜ் முடிச்சிருக்கான், பிசினஸ் பண்ணணும்னு ஆசை, what will be your advice on them for that? See, advice is very simple. Be clear in what you want to do. Okay, and be consistent in what you are doing. Sure. எந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணணும், எந்த கஸ்டமர்ஸ்க்கு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியரா இருக்கணும். அதை கன்சிஸ்டன்டா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் மணி, ஃபோக்கஸ் ஆன் திஸ், the money will automatically flow to you. Sure. Thank you so much, Ji. Yes, thank you so much. Thanks for this shocking interview. Thanks for allocating your time. Thank you.